சுபராத்திரி இன்னைக்கு ராத்திரி. எப்படி இருந்துச்சு? பத்தலையோ? சார், நாராயணன் வந்திருக்கேன். என்னையா சார்? ஜிப்பு போடல சார். இதை சொல்லத்தான் நீ வந்தியா? இல்லை சார், ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டாங்க. போலாம் போலாம். இந்த அப்படி என்ன சார் இது? இதெல்லாம் பத்தாது. புண்ணியத்துக்காக நான் இந்த தொழில் செய்யல. போலீஸ்காரங்கிட்டே நீ பேரம் பேசுறியா? நம்பர் 1 போலீஸ்காரனே எனக்கு தெரியும்ல. ஓ, நீ யாரடி சொல்ற? ராஜசிங்கமா? போலீஸுங்கிற பேர்ல ஊரை சுத்தி வர்ற அவனெல்லாம் எவண்டி போலீஸ்னு மதிச்சுக்கிட்டு இருக்கான்? நான் ஒண்ணு அவனை போல காசு தராம ஏமாத்திட்டு போல உன்ன. அதுக்கு அவர்கிட்ட யார் காசு கேட்டாங்க? எனக்கு பிடிச்சனாலதான் நான் தேடி போறேன். அப்படி என்கிட்ட இல்லாதது அவன்கிட்ட என்ன தாண்டி இருக்கு? அவரு ஆம்பளை. வேண்டாம். ஓ, உன்னை தொட்டா அவன் வந்து கிழிச்சிருவானா? அவனாலெல்லாம் என்ன ஒன்னும் புடுங்க கூட முடியாது. பாக்குறியா? காசை கொடுத்துட்டு கிளம்பு. யூனிஃபார்ம்ல கை வைக்கிறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நாராயணா, வந்து பிடி இவளை. நாராயணா, விடு அவளை. ராசிங்கம், வயிற்று பஸ்ஸுக்காக உடம்பு விற்கவங்க கூலியை கேட்கும் போது கூலி இல்லைன்னு சொல்றவன் ஆம்பளை அல்லடா, புரிஞ்சதா இன்ஸ்பெக்டர்? இவன் அவள் கொடுத்த பணத்தை நீ புடுங்கிட்டல, அப்ப அந்த கணக்கு முடிச்சிட்டு போயிடு. வேண்டாம் ராஜசிங்கம், ப்ளீஸ். தள்ளி நில்றா. வேண்டாம், ப்ளீஸ் ராஜசிம்மா, வேண்டாம். வேண்டாம், போதும். ஆண்டோ, பந்தயம் கட்ட போது கோழி, காளமாடு, குதிரை மேலே பந்தயம் கட்டும். புலியை வச்சு பந்தயம் கட்டக்கூடாது, ப்ளீஸ்.
ஹே அங்க பாரு, அங்க ஆடிட்டு வர ஆளை பார்த்தல. ஹீஸ் ராஜசிங்கம், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். ஓ நீ அடிக்கடி கேப்பல்ல இங்க வில்லங்கமான ஆபீசர் யாருன்னு. இவர்தான் அந்த ஆளு. அந்த விஷயத்துல இந்த ஆளு பெரிய கில்லாடி. अच्छा you carry on, I'll join you later. Hi, Poonam Pathak, Maharashtra. ராஜசிங்கம். I know. Ouch. நான் இப்ப எதுக்காக இங்க வந்தேனா, நீங்க இங்க ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு சீனியர் ஆபீசரை பார்த்து சல்யூட் பண்ணாம இருப்பீங்க? சார், ஐஜி சந்திரசேகரன் சார் கேபின்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சார், இது எங்கேயாவது போட்டுரு. அறிவு கெட்டவனே. சரி, பார்க்கலாம். வாட்? உங்களை சல்யூட் பண்ணல, சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. டேய், ஐஜி ஆஃபீஸ் வராண்டாவில் நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஐஜி என்றனால என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சியா? யார் அந்த பொண்ணு? நீ யாரம்மா? லைசன்ஸ் ஆச்சா? பேசி முடிச்சிட்டியா? அந்த காய கொஞ்சம் கொடு. இதுக்கெல்லாம் ஒரு யோகம் வேணும்டா. நானும் கொஞ்சம் வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகுது. மரியாதை எழுந்திருங்க. ஓ, இந்தம்மா, இவனுக்கு இந்த மாதிரி ஏராளமான லைன் இருக்கு, ஜாகிரதையா பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்றேன். சரி, இப்ப பெரியவர் மூடு எப்படி இருக்கு? நல்ல மூட்ல தான் இருக்காரு, நீங்க போய் பாருங்க அங்கிள். சரி, மகாராஜனுக்கு பார்க்கலாம். இந்த தொப்பியை மாட்டுக்கிறேன், இல்லையா? அதுக்கு சார். சார், குட் மார்னிங். ஓ, நான் உட்கார சொன்னேனா? ஓ, உன்னோட ரேங்க் என்ன? சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். அது கேட்க தான் கூப்பிட்டுங்களாண்ணா? அப்ப ஆண்டனி? அவனும் சர்க்கிள் தான். சொல்ல வந்தது சொல்லுங்க சார். அடி, நேத்து அப்படி உனக்கு என்னதான் பிரச்சனை? சொல்லு, எந்த விஷயத்துக்காக நேத்து ராத்திரி அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டரை கை கட்டி இருந்து வேடிக்கை பார்க்க சொல்றீங்க? சேம் ரேங்க் உள்ள ஒரு ஆபீசரை அந்த ஆளோட ஸ்டேஷன்லயே வச்சு அவரோட சபார்டினேட்ஸ் முன்னாடியே, ச்சே. ஓ, அப்ப அவன் தான் பொண்ணை டார்ச்சர் பண்ணது. அவ ஒன்னும் உன் பொண்டாட்டி இல்லல்ல, அவ அந்த மாதிரி தொழில் பண்றவ தானே? அவள் அந்த மாதிரி தொழில் பண்றதா? சும்மா இல்ல, காசுக்கு போதும். அவளோட ரிட்டர்ன் கம்ப்ளைண்டே இல்லாம நீயா ஏதோ பண்ணிட்டு நியாயமா பேசுற? கம்ப்ளைண்ட் பத்தி ஒன்றும் சொல்லாதுங்க. ஒரு அப்பாவை பெண்ணை ரேப் பண்ணி கொண்டுட்டாங்களே டெல்லியில, அந்த அப்பாவும் அம்மாவும் கொடுத்தாங்களே கம்ப்ளைண்ட். கடைசியில் என்னாச்சு? அந்த பொண்ணை துடிக்க கேங் ரேப் பண்ணவங்களே எல்லாம் வயசுக்கு வரல, விவரம் பத்தில சும்மா விட்டுட்டீங்களே. அப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி தொழில் பண்ற ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தானா அவ கதை என்ன? யோசிச்சு பாருங்க சார். அப்படி ஒரு கேஸ் போட்டா யாருக்கு பிரயோஜனம்? பத்திரிகைக்காரங்க 10 கோப்பி எக்ஸ்ட்ரா அடிப்பாங்க, சேனல்காரங்க ப்ரோக்ராம் பண்ணலாம், கடைசியில் இருக்கிற மனு மரியாதை தொலைச்சிட்டு அவ தூக்க மாட்டிப்பான். அவ்வளவுதான். என் மனசுக்கு சரின்னு பட்டது நான் செஞ்சேன். சஸ்பென்ஷனோ டிஸ்மிஸலோ உங்க விருப்பப்படி என்ன வேணாலும் செய்யுங்க. நான் எஸ்பி ஆபீஸ் போய் வாங்கிக்கிறேன். இந்த முதல் இன்விடேஷனே உனக்கு தான் தரேன். முதல் இன்விடேஷன் ஏற்கனவே கிடைச்சாச்சு. நான் வர வழி பார்த்தேன். ஆஹா, நல்ல விஷயம் சார். இதெல்லாம் நடக்க வேண்டிய வயசுல கரெக்டாக நடந்துட்டோம். இல்லைன்னா கடைசியில நம்மள மாதிரி தனிமரமாக அவசப்பட வேண்டியதா? அது இல்லடா, ஒரே ஒரு பிள்ளை தானே, அதுவும் தாய் இல்லாம வளர்ந்த பிள்ளை. அவன் விருப்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டா வழிதவறி போயிடுவானுங்கிற பயம்தான். நீ தானே அவனை சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்திருக்க. இப்ப ரொமான்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற. ஏதாவது தப்பா நடந்துச்சு நீ தான் பதில் சொல்லணும். அவனுக்கு ஒன்றும் வாதா சார், அவன் கெட்டிக்காரு. இப்படி என்ன மாதிரி ஆக மாட்டான். அப்ப என்ன சொல்றீங்களே, சஸ்பென்ஷனா டிஸ்மிஸல்? போடா டேய், போடா. டேய், அந்த பொண்ணுகிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி வச்சுக்க. மறுபடியும் கம்ப்ளைண்டா? ஆ